வணக்கம். சொல்வனம் இதழின் மற்றும் ஒரு புனைவு வனம் நிகழ்ச்சிக்காக இன்றைய கலந்துரையாடல் ஆண்டி வெய்ர் ஆங்கிலத்தில் எழுதி விபி வெங்கடபிரசாதனும் விபியின் மொழியாக்கத்தில் சொல்வனத்தில் வெளிவந்த கரோ என்ற சிறுகதை குறித்து விபியுடன் ஒரு உரையாடவிருப்பவர் எழுத்தாளர் ஜெகதீஷ்குமார். விபி சொல்வனம், பதாகை, கவிதைகள் போன்ற இதழ்களில் முக்கியமான சில சிறுகதைகளையும் இலக்கிய கட்டுரைகளையும் மொழியாக்கம் செய்திருக்கிறார். இலக்கிய கட்டுரைகளையும் கவிதைகளும் எழுதியிருக்கிறார். இன்மையால் வகுத்தல் போன்ற அறிவியல் புனைவின் மொழியாக்கங்கள் மிகுந்த பரவலான கவனத்தை பெற்றவை. அவருடன் உரையாடும் எழுத்தாளர் ஜெகதீஷ்குமார் சிறுகதை ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறுகதைகளும் கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதி வருகிறார். எழுத்தாளர் ஜெயமோகனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் ஆங்கில மொழியாக்கம் ஃபைன் த்ரெட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ், பொற்குகை ரகசியம் போன்ற நூல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்ப இன்றைக்கு எடுத்துக்கொண்ட கதையை பத்தி பார்த்தா, ஆண்டி வெய்ர் எழுதி 2009 வெளிவந்த எக் என்ற சிறுகதை அவரே நினைக்காத அளவு கொஞ்சம் பிரபலம் அடைந்தது. 30 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஒரு விபத்தில் மரணமடைந்த 48 வயது மனிதனுக்கும் அந்த கதை சொல்லி கடவுளோ இல்லையோ வேற யாராவதோ இருக்கலாம், அந்த கதை சொல்லிக்கும் அந்த மனிதனுக்கும் இறந்த உடனே நடக்கும் ஒரு வாழ்வின் பொருள் என்னங்கிறத குறித்த ஒரு சிறு உரையாடல். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு இல்ல, இஸ் லைஃப் ஃபேர்? திருவள்ளுவரே சொல்லிட்டாரு, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னு. அப்படி ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும். ஏன் இந்த கதையை எழுதினேன்னா, லைஃப் இஸ் ஃபேர் ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சொல்ற ஒரு கதையாவது தான் எழுதிடணுன்றதுக்காக இந்த கதையை எழுதினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா தட் இன் அ காஸ்மிக் சென்ஸ், சாதாரணமான ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லை, ஒரு காஸ்மிக் சென்ஸ்ல. அதுவும் போல எக்குங்கிற தலைப்பு எதுக்குன்னா, காஸ்மிக் எக் என்பதன் பல வடிவங்கள் சீன, எகிப்திய, பின்னிய, ஹிந்து, ரோமன் தொன்மங்கள் எல்லாம் இந்த புடவி அல்லது பிரபஞ்சம் உருவாகிறது ஒரு முட்டையா இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த முட்டை பொறித்து அதுல இருந்து பிரபஞ்சம் வருகிறது, இல்ல ஒரு படைக்கும் தெய்வமோ இதெல்லாம் வருது அப்படின்னு உருவாகுது அதுல இருந்துங்கிற தொன்மம் பல தொன்மங்கள்ல உண்டு, பல நாட்டு தொன்மங்கள்ல உண்டு. இந்த தொன்மங்கள்லயும் இந்த புடவியின் தொடக்கம் ஒரு முட்டையாக இருந்தது, அதிலிருந்து ஒரு கரு உருவானது. அதனாலதான் இதனுடைய எக்குங்கிறது தலைப்பா அது கருன்னு கொடுத்திருக்கலாம் இவர் விபி. இதுக்கு இந்த கதையை முன்வைத்து ஜெகதீஷ் இப்ப நம்முடைய இந்த சிறுகதையையும் அதனுடைய மொழியாக்கத்தையும் பற்றிய அவருடைய பார்வையை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஜெகதீஷ், ஓவர் டு யூ. நன்றி ஜெயஸ்ரீ. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி விபி எழுதின கதையை, மொழிபெயர்த்த கதையை நம்ம இப்படி ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டது. ஏன் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா, மொழிபெயர்ப்பு கதைகளுக்கான முக்கியத்துவம் நமக்கு பிற மொழிகள்ல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கக்கூடிய கதைகளுக்கான முக்கியத்துவத்தை நம்ம அளிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, தமிழில் உரைநடையில புனைவுக்கான உரைநடையில அந்த நடையினுடைய பரிணாமத்திற்கு மொழிபெயர்ப்புகள் மிக மிக ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தொடர்ந்து நம்ம மொழிபெயர்ப்புகளை செய்வதன் மூலமாக தமிழினுடைய மொழிநடைய மிகப்பெரிய பாதிப்புக்கு நம்ம உள்ளாக்க முடியும். தமிழில் எழுத வருபவர்கள் இந்த மாதிரி நம்ம விரிவு பண்ண முடியும், தமிழ்ல உரைநடையை விரிவு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நானும் நிறைய கதைகள், நிறைய இல்ல, சில கதைகளை நான் தமிழ்ல ஆங்கிலத்துல இருந்து மொழிபெயர்த்திருக்கேன். அப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவம் ரொம்ப ஒரு அலாதியான ஒரு அனுபவமா இருந்தது. தமிழ்ல விதவிதமான வாக்கியங்களை அமைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சது. அதனால வெங்கட் பிரசாத் முதல்ல அவர் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவரு புனைவு எழுத்தாளரா மாறதுக்கு உண்டான ஒரு படியா இது நான் பார்த்தேன். ஏன்னா நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ முதல் காரணம், என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் அதுதான். ரெண்டாவது இந்த கதை ஒரு சிறுகதைக்குண்டான ஒரு எல்லா இலக்கணங்களும் இல்லாத ஒரு கதை தான் இது.
இதுல வந்து மைய கதாபாத்திரத்துக்கான பிரச்சனைகளோ, அந்த பிரச்சனைகளை வந்து அவர் தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகளோ அந்த மாதிரி எதுவும் இல்ல. இது ஒரு ஒரு தத்துவ விவாதமாக ஒரு கடவுளுக்கும் ஆம், அப்போதுதான் விபத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கும் ஆஹ், நிகழக்கூடிய விவாதம்னு கூட சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட உபதேசம் தான். கடவுள் முழுக்க முழுக்க அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறார் இந்த பிரபஞ்சத்தை, எந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, அதனுடைய உயிர்கள் எப்படி இயங்குகிறதுன்னு. இந்த கதை இவ்வளவு பெற்றது இத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டதுன்னா எனக்கு தெரியாது. நான் அதை பத்தின ஆராய்ச்சி எல்லாம் ஈடுபடல. ஆண்டி வியர் யாருன்னே கூட எனக்கு தெரியாது. அவருடைய நான் வாசிக்கக்கூடிய முதல் கதை இதுதான். இந்த கதை ரொம்ப முக்கியமா ஆஹ், அவர் தொட்டிருக்கிற அம்சங்கள் என்னன்னா, முதல்ல இந்த கதை சொல்லக்கூடிய உத்தி முன்னிலை உரிமையில இந்த கதை ஆரம்பிக்குது, கடவுள் சொல்வதாக. அப்போ அந்த கடவுள் வந்து கதைய யாருக்கு சொல்றாருன்னா, நமக்கு சொல்லல, அந்த இறந்த கதை சொல்லிக்கு தான் சொல்றாரு. நீ வருகிறாய், அந்த மாதிரி முன்னிலை உரிமையில அந்த கதை வருது. ரெண்டாவது என்னன்னா, இந்த கதையில ஆஹ் அவன் ஒரு மேற்கத்திய சிந்தனை மரபுல வந்து மறுபிறப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கையில பெரிய உறுதி இல்லை. அவங்க பெரிய நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனா அவன் இறந்ததுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போவனா நரகத்துக்கு போவனா அப்படின்னு அவன் கேட்கும்போது கடவுள் சொல்வது, நீ மறுபிறப்பு எடுக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி எடுக்க போகிறாய் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்துக்களுடைய நம்பிக்கையாச்சு இது எப்படி வந்து இதாகும்? இல்ல அதுதான் அப்படிதான் நடக்குது. நீ வந்து கிமு 540 சைனால ஒரு பெண்ணாக, விவசாய பெண்ணாகவோ பிறக்க போகிறாய் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த கேட்கிற மனிதனுக்கு. எனக்கும் பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா மறுபிறப்பு அப்படிங்கிற கொள்கை வந்து நமக்கு கீழை மரபுல இருந்து வரக்கூடிய நமக்கு எல்லாமே ஒரு இயல்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு பத்தின கேள்விகள் அற்ற இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கு. ஏன்னா நம்ம மரபுல அது இருக்கிறதுனால. ஆனா எப்பவுமே ஒரு அட்வான்ஸா தான் நாம பார்த்திருக்கோம். சரி, அடுத்த நான் ஒருத்தர் மறுபிறப்பு எடுத்தா எதிர்காலத்துல வேற ஒரு உயிராக எங்க ஒரு குடும்பத்துல பிறப்பார் அப்படிங்கிற மாதிரி காலத்தை வந்து முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நேர்கோட்டு பாதையில் செல்லக்கூடியதா அந்த குறிப்பிட்ட விஷயத்தை, அந்த மறுபிறப்புங்கிற விஷயத்தை வச்சு நம்ம மனசுல தோணி இருக்கும். ஆனா இங்க வந்து கடவுள் சொல்றாரு, காலம்ங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் இப்படி அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது காலம் என்பது முன்பின்னாக எந்த எந்த இடத்துல வேணா இருக்கும். காலம் என்பதே ஒரு 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 மாயை போல அது இயங்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லது நம்ம இதுல இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, காலம் ஒரு சக்கரம், சுழல் அப்படிங்கிற மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அந்த விஷயம் வந்து எனக்கு இந்த கதையில ரொம்ப முக்கியமானதா பட்டது. இரண்டாவது, சாரி, மூன்றாவதாக இன்னொரு விஷயம் என்ன பட்டது அப்படின்னா, இந்த கதையில கடவுள் தன்னுடைய அவனுடைய இருப்பை பற்றி சொல்லி விளக்கி 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 அத்வைதத்தை நோக்கி கொண்டு செல்கிறாரோ என்கிற ஒரு மயக்கம் எனக்கு முதல்ல ஏற்பட்டது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீதான் அந்த உயிர், அந்த பெண்ணாகவும் நீதான் பிறந்த, இதுக்கு முன்னாடி இருக்கிற உயிர்கள் எல்லாமே நீதான், இங்க இருக்கிற உயிர்கள் எல்லாமே நீதான் என்று சொல்லும் போது அது அத்வைதத்தை நோக்கிய ஒரு பயணம் தான். ஏன்னா எல்லா உயிர்களிலும் இருப்பது நான் தான் என்று உணர்வதுதான் அத்வைதத்தை நோக்கிய ஒரு பயணம். ஆனா எங்க வந்து இது அத்வைத தத்துவத்திலிருந்து முரண்படுகிறது இந்த கதை அப்படின்னா, அவர் வந்து வேறு கடவுள்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாரு, அங்க வேறொரு கடவுள் இருப்பார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத்வைதம் வந்து, இப்ப நீங்க அத்வைதம்னா என்னன்னா, அத்வைதம் ரெண்டு இல்லாததுதான். கடவுளே இருக்கக்கூடாது அங்க. இருப்பது நான் மட்டும்தான். அகம் பிரம்ம அஸ்மி. அதாவது நான் பிரம்மமாக இருக்கிறேன் தான். நானும் பிரம்மமும் ஒண்ணு கூட கிடையாதுங்க. நானும் பிரம்மமும் ஒண்ணுன்னா we are equating two principles. ஆனா இங்க இருப்பது ஒன்றுதான். ஆனா அந்த சென்டென்ஸ் வந்து அந்த ஒரு ஒரு சென்டென்ஸ் எனக்கு வந்து இந்த கதையில வந்து இது அத்வைத தத்துவத்தை நோக்கி போகலங்கிறத உறுதி பண்ணுச்சு. இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது நீயும் நானும் மட்டும்தான். அப்ப இங்க இருக்கிறது மூணு விஷயம்: பிரபஞ்சம், நீ, நான், அதாவது இந்த கடவுள். அப்படி மூன்று விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இந்த கதை வந்து இவர் அவனுடைய எதுக்காக வந்து
இப்ப இந்த பிரபஞ்சம் இருக்கு, எதுக்காக இவ்வளவு உயிர்களை படைக்கிறீங்கன்னு அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப நீ வந்து அறிந்து முழுமை அடைய வேண்டும், அதற்காகத்தான் நான் இதை படைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு எழுத்தாளர் வந்து இப்படி ஒரு ஒரு அட்வென்ச்சரஸா ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அவன் ஒரு மனிதனுடைய அகவிடுதலை வந்து முழுமையா அந்த அந்த ஒரு சின்ன கதைக்குள்ள ஒரு ஒரு ஒன்றரை பக்கம் இருக்கக்கூடிய கதைக்குள்ள காட்டணும்னு எழுதியிருக்காரு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு இயல்பான தத்துவ அஹ், கல்வி, ஒரு முழுமையான கல்வி இல்லாததோ அல்லது அத்வைதம்ங்கிற தனிப்பட்ட முறையில நான் வந்து அத்வைதம்ங்கிறது கீழ் தத்துவத்தினுடைய உச்சமா நினைக்கிறேன். அப்போ அந்த உச்சத்தை அவர் அடைய முடியாம போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு அந்த கேள்விதான் எனக்கு இருக்கு. அந்த இடத்துல வந்து இருப்பது நீ மட்டும்தான் அப்படிங்கறது முடிக்காம அவர் வந்து அந்த இடத்துலயுமே ஒரு துவைத்தமாகவோ ஆஹ் துவைதத்திலேயே பலவிதமான ஒரு குழப்பங்கள் நிறைந்த ஒரு தத்துவமாகவோ அந்த இடத்துல அவரு அந்த கடவுள் அதை நிலைநாட்டுவதாக நான் நினைக்கிறேன். இதுல மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப அருமையா நீங்க பண்ணியிருந்தீங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரு கலோக்கியலா உரையாடலை அமைச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு தத்துவ கணம் மிக்க ஒரு கதையை படிக்கிற ஒரு இயல்பாக ஒரு ஒரு அனுபவமே ஏற்படல. ஒரு இயல்பா ஒரு கதையை இன்னைக்கு 2வது தடவை நான் படிச்சப்போ வேகமா என்னால படிச்சிட முடிஞ்சது. முதல் வாசிப்புல விட்ட நிறைய குறிப்புகள் எனக்கு இதுல 2வது தடவை வாசிக்கும் போது கிடைச்சது. முதல் வாசிப்புலயே நான் வந்து வெங்கட்க்கு வந்து விபிக்கு வந்து நான் கருத்து சொல்லும் போது அதை சொல்லியிருந்தேன். பல கடவுள்கள்னு அவர் மென்ஷன் பண்றாரு. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. இந்த கதையில நண்பர்கள் வந்து சொல்லலாம், நான் என்னுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு சுட்டி காட்டினா நான் அது புரிஞ்சுக்கவும் எனக்கு பலனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல இது ஒரு நல்ல அழகான முயற்சி. இது மாதிரி நிறைய நல்ல கதைகள் வந்து எங்களுக்கு வந்து தமிழ்ல நீங்க எழுதணும்னு விபி கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி ஜெகதீஷ். நன்றி ஜெகதீஷ். நல்ல முழுமையான பார்வை. நீங்க சொன்ன அதே இந்த பல கடவுளுங்கும் போதே எனக்கு அத்வைத்தம் மாதிரி இருக்கே அப்படின்னு வந்தது. என்னது இது, விசிஷ்ட அத்வைத்தமா துவைத்தமா என்ன? அதாவது அவருக்கு அந்த கான்செப்ட் அவர் ஃபண்டமெண்டல் அது பக்கத்துல வர்றாரு, அது அவர் கிராஸ் பண்ணலங்கிறது எனக்கும் புரிஞ்சுது. போயிடுச்சு அப்படியே. நீதான் நான் அப்படின்னு முடிச்சிருந்தா அதுக்கு ஒரு ஃபினாலே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது அதனுடைய புரிதல் வந்து அத்வைதமும் அங்க இல்ல, விசிஷ்டா என்னுடைய பகுதி நீயா அதுவும் இல்ல, நானும் நீயும் வேறையா அதுவும் இல்லை. ஆனா அது ஒரு நல்ல முயற்சி. ஆனா எனக்கு அதை விட அதுல என்ன பிடிச்சு என்ன எனக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா அதுக்கு கிடைத்த வரவேற்பு. ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இந்த கதையை அவரே நினைக்கல. அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு கிடைத்த வரவேற்பு எனக்கே தெரியாது, நான் 40 நிமிஷத்துல கதை எழுதிட்டேன், லைஃப் இஸ் ஃபேர் ஆஃப்டர் ஆல்ங்கிறதுக்கு தான். அவர் துவைதம் அத்வைதம் வச்சுலாம் அவர் எழுதல, லைஃப் இஸ் ஃபேர் ஆஃப்டர் ஆல்ன்றதுக்கு ஒரு கதை எழுதியிருக்காரு. அதுக்கு கிடைத்த வரவேற்பு அவர் எதிர்பார்க்கல. 30 மொழியில அது மொழியாக்கம் செய்திருக்கப்பட்டது அப்படின்னா நல்ல முழுமையான பார்வை கொடுத்திருக்கீங்க ஜெகதீஷ். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா விபி? கண்டிப்பா. எனக்கு வந்து கருங்கிற தலைப்பு, ஆனா எக்குங்கிறத முட்டைன்னு மொழிபெயர்க்க முடியாது. கருங்கிற தலைப்பு வைத்ததுக்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா? ஏன்னா நம்ம சித்தர் பாடல்கள் சொல்றது மாதிரி அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலும் இருக்கு அப்படிங்கறதா இங்க இந்த கதை சொல்ல வருவதோடைய கொஞ்சம் சாரம் அப்படின்னு நான் புரிஞ்சிட்டு இருந்தேன். என்னுடைய புரிதல் அப்படி. நிர்மலம் இந்த கதையை படிக்கும் போது அவர் எக்குங்கிறத அண்டம்னு மொழிபெயர்த்திருந்ததா சொன்னாரு. இதுல கரு என்பது எதை குறிக்கிறது உங்களுடைய தலைப்புல? நன்றி ஜெயஸ்ரீ இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்காக. முதல்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தேர்ந்தெடுத்துருவோம். அப்புறமா ஏன் அதை தேர்ந்தெடுத்தோன்றதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை யோசிச்சு பார்த்தா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாழ்க்கையில எல்லாருமே அதை ஒரு தடவை பண்ணிருக்கோம். அப்படி இந்த கதையை நான் மொழிபெயர்க்கும் போது கடைசியா சரி இந்த கதைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம், அவர் வந்து இந்த எக்குன்னு கொடுத்திருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு நேரடியான மொழிபெயர்ப்பு வந்து முட்டை. ஸோ முட்டைன்னு போட்டா ரொம்ப பொருத்தமே இல்லாம இருந்தது. ஸோ அப்போ அடுத்தது நான் யோசிச்சது அண்டம்னு வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. அதுதான் நான் யோசிச்சேன். ஆனா அண்டம்ன்றதை விட அடுத்தது எனக்கு அதே டைம்ல அது எனக்கு தோணுன இன்னொரு வார்த்தை மனசுக்குள்ள வந்து கரு. அது ஏன் வந்துச்சு அப்படின்றது நான் அந்த டைம்ல யோசிக்கல. ஆனா அண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட கரு வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை வச்சு அனுப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது நிர்மல் நம்மளுடைய குழுமத்துல கேட்கும் போது கூட எனக்கு தெரியல. ஆனா இந்த கேள்வி இப்ப நீங்க கேட்கும் போது யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ஏன் இப்ப இது வந்து என்னை தாண்டி என்னோட உள்ளுணர்வு எடுத்த ஒரு
முடிவு தான் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கருன்ற ஒரு வார்த்தைக்கு தொடக்கம்னு ஒன்று இருக்கலாம், மையம்னு ஒன்று இருக்கலாம், இல்லை சாராம்சம்னு இருக்கலாம். அப்போ இந்த கதையில நம்ம பார்த்தோம்னா, இப்ப இந்த மனிதன் இல்ல இந்த ஆன்மான்றது வந்து அது கடைசி ஒரு லைன்ல சொல்லிருப்பாங்க, நீ இன்னும் ஃபீட்டஸா தான் இருக்க, யூ ஆர் ஜஸ்ட் அ ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல இன்னும் ஆரம்ப நிலையில இருக்கிறோம், அந்த ஆன்மாவோ இல்ல ஆன்மா என்று சொல்லப்படுகிற ஒன்றோ ஆரம்ப நிலையில இருக்கு. இல்ல இந்த பல்வேறு மனிதர்களுக்கு நடுவுல மையமா இருக்கிறது ஒரே ஒரு ஆன்மா மட்டும்தான், அந்த மையம்ன்ற பொருளை குறிக்கிறதாவோ இல்ல இது மொத்தத்துடைய சாராம்சமே பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோட சாராம்சமே வந்து ஆன்மான்ற ஒண்ணு, ஆன்ம நிறைவுன்ற ஒரு பொருளா இருக்கலாம். சோ இந்த மாதிரி பல்வேறு பொருட்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால இந்த கதையே வந்து எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். அந்த வே அந்த எப்படி அதை நரேட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கருன்றது அந்த தலைப்பு அதுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன்னு நினைக்கிறேன் ஜெயஸ்ரீ. அதுதான் நேர்மையான பதில் அது. ஆனா இது நீங்க சொன்னப்புறம் இல்லைன்னாலுமே அடுத்த படி இதுலலாம் இதை விட பொருத்தமா வேற ஒண்ணு இருக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம இதே கான்செப்ட்ல காஸ்மிக் கேக் கான்செப்ட்ல ஹிரண்ய கர்ப்பம்ங்கிறது இந்து தொன்மங்கள்லயும் இருக்கு. அதுவும் ஒரு கரு தான், அந்த கருல இருந்து உருவாருதான். ஸோ இந்த பல பல சைட்ல இருந்தும் பார்க்கும்போது இது வந்து த மோஸ்ட் அப்ராப்ரியேட் டைட்டில் தோணுது. லிங்குஸ்டிக்கா யோசிச்சு பார்த்தாலுமே அண்டம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, நீங்க மொழிபெயர்க்கிறது தமிழ்ல, கருங்கிறது தூய தமிழ். அப்போ வந்து லிங்குஸ்டிக்கா ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அண்டம்ங்கிறத விட கரு அப்படிங்கிறது ஒரு தமிழ் கதைக்கு பொருத்தமான தலைப்பாகவும், நவீன தமிழ் கதைகள்ல வந்து சில வார்த்தைகள் வந்து ரொம்ப இயல்பா உட்காரும். இப்ப கருங்கிறது அப்படியே அழகா வந்து உட்கார்ந்துருச்சு அப்படிங்கிறதான் எனக்கும் தோணும். எனக்குமே கரு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தலைப்பு வைக்கிறதுங்கிறது வந்து எனக்கு தலைப்பு பிடிக்கணும் முதல்ல கதைக்கு. அது விபி வந்து ரொம்ப அழகா தலைப்பு வைப்பாரு. இன்மையால் வகுத்தல் வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க தலைப்பிலேயே நீங்க வந்து சாதிச்சிட்டீங்க. ஏன்னா அது இங்கிலீஷ்ல அந்த தலைப்பு நல்லா இல்ல, தமிழ்ல நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஆமா, பூஜ்யத்தால் வகுத்தல் சுழியால் எதுவும் இல்ல, இன்மையால் வகுத்தல்ங்கிறது ரொம்ப ஆமா அந்த தலைப்பே ஒரு தலைப்பா இருக்கு. நல்ல தலைப்பு பத்தி நாங்க உங்ககிட்ட சந்தேகம் கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல சந்தேகம் இல்ல எனக்கு. ஒரு பாராட்டா சொன்னேன். ஜெகதீஷ், நீங்க கேளுங்க உங்க கேள்வி. ஓகே, என்னுடைய கேள்வி வந்து முதல் கேள்வி கிட்டத்தட்ட ஜெயஸ்ரீ கேட்டதை ஒட்டின ஒரு கேள்விதான். மொழியாக்கத்துக்கு இந்த குறிப்பிட்ட கதையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? இப்ப நான் லேர்ன் பண்ணது என்னன்னா, இது மிக புகழ்பெற்ற கதை, 30 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மேலும் 31 நீங்க ஜாயின் பண்றதுக்காக கூட எழுதியிருக்கலாம். அல்லது இந்த கடவுள் மனிதனுக்கு அந்த நிகழ்த்தக்கூடிய அந்த தத்துவ உபதேசம் அது உங்களை கேட்ச் பண்ணுச்சா, இல்ல அதை தாண்டி ஏதாவது குறிப்பிட்ட காரணம், ஏதாவது இத கதையை நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? இந்த கதை வந்து இன்னைக்கு இப்ப இந்த நிகழ்வுல ஜெயஸ்ரீ சொல்லும் போதுதான் இது 30 மொழியில மொழிபெயர்த்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா இந்த கதையை படிக்கும் போது இது ஒரு சிறுகதைக்காக நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சட்டகத்துக்குள்ளேயும் இல்லை. ஆனா இது படிச்ச உடனே வந்து ஒரு இந்தியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து இந்த கதையை ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அதனால எனக்கு எப்பவுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த கணத்துல வரைக்கும் கூட எனக்கு அந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சதுல. ஜெகதீஷ் உங்ககிட்ட நான் தனியா கூட உரையாடலை கேட்டிருப்பேன், இந்த ஆன்மானா என்னன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப நைவா கேட்டிருக்கேன். உங்ககிட்ட கிஷோர் இந்த மாதிரி நான் பலர் வேதாந்தம் படிக்கிற உங்ககிட்ட நான் இந்த கேள்வியை கேட்டுட்டு தான் இருக்கேன். அதனால இந்த கேள்விக்கு விடை எனக்கு என்னைக்குமே தெரிஞ்சதே இல்லை. ஆனா இந்த கேள்வியை ஒட்டி இந்த கதை இருக்கிறதுனால எனக்கு இந்த கதை ரொம்ப நெருக்கமா இருந்தது, அது ஒரு காரணம். அடுத்தது வந்து இந்த கதையோட அந்த நரேட்டிவ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து கடவுள் 2 பேர் இருக்காங்க, ஆனா ஒருத்தர் தான் அந்த கதை ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கடவுள்ன்ற சொல்றவர் மட்டும்தான் நீ என்கிட்ட இப்படி கேட்ட, நான் உனக்கு இப்படி பதில் சொன்னேன், நான் உங்ககிட்ட நீ இப்படி கேட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பார்த்தா உண்மையாவே அங்க 2ஆ இல்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தானா, அது எந்த புள்ளியில இந்த உரையாடல் நடக்குது, இது அவரே அவருக்குள்ள யோசிச்சு பாக்குறாருன்ற மாதிரி பல அந்த நெரேட்டிவ் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். அதனால இந்த 2 காரணங்களால இந்த கதை வந்து மொழியாக்கத்துக்காக நான் எடுத்துக்கிட்டேன் ஜெகதீஷ்.
நன்றி விபி. நீங்க அடுத்து நான் கேட்க போகிற கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி நான் 2வது கேள்வி என்ன யோசிச்சிருந்தேன்னா, மொழியாக்கம் அருமை. நான் நேரடியா யாராவது ஒருத்தர் இது தமிழ்ல தான் இந்த கதை எழுதுனாங்கன்னு சொன்னா கேள்வி கேட்காம நம்பிடுவாங்க. தமிழ் அல்லது ஏதாவது இந்திய மொழிகள்ல எழுதப்பட்டு, ஏன்னா டிரான்ஸ்லேஷன்ல எங்க இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு அந்நியத்தன்மை கொஞ்சோண்டு வந்துடும் மொழியாக்கத்துல. பட்ல துளி கூட அந்நியத்தன்மை இல்லை. ஒரு தமிழ்லயே நேரடியா எழுதின கதை மாதிரி இருக்கு. நீங்க மொழியாக்கம் செய்த உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. இந்த கதையோட பேசுபொருள் ஒரு இந்திய மனதுக்கு ஒரு அப்பீலிங்கா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? ஆனா அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நான் வந்து கேள்வின்னு கேட்கறத விட எனக்கு என்னென்னமோ வந்து போச்சு இந்த கதையை படிக்கும்போது. புல்லாய் மிருகமாய், புல்லாய் பூடாய், பூண்டாய் பல்மிருகமாய், எல்லா பிறப்பும் எல்லாம் பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல இததான் இந்த கதை சொல்லுதானா? இல்ல, எல்லா பிறப்பும் பிறந்தில்லைத்தேன்னு மாணிக்க வாசகர் சொன்னது. கொஞ்சம் அத்வைத்தம் வந்தது, அதான் அவர் அதே போட்டு உடைச்சிட்டாரு, நான் நிறைய கடவுள் அப்படின்னு சொல்லி அது போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒண்ணு ரொம்ப சுவாரஸ்யமா 2 விஷயங்கள் பகவத்கீதையில வருது. ஆத்மைவ ஆத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. அதாவது ஆத்மாதான் ஆத்மாவுக்கு நண்பன், ஆத்மாதான் ஆத்மாவுக்கு பகைவன். அதனால ஆத்மாவால் ஆத்மாவை உயர்த்து. அப்போ வந்து எனக்கு இந்த கதையை புரிஞ்சதை விட இந்த கதையில இருந்து எனக்கு அந்த பகவத்கீதையோட அதுக்கு மேலும் அர்த்தம் சரியா புரிஞ்ச மாதிரி இருந்தது இதை படிச்சப்போ. என்ன சொல்றாரு அந்த பகவத்கீதை? ஆத்மைவா ஆத்மனோ பந்தோ. நம்ம நினைக்கிறோம் நீதான் உனக்கு பகைவனும் நண்பனும், தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு ஒரு உலகியல் ரீதியான ஒரு அதுக்கு ஒரு மீனிங் வச்சிருந்தேன் நான். எனக்கு பின்னாடி போய் அது எனக்கு புரிஞ்சுது. இன்னும் ஒண்ணு, இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு பைபிள்ல ஒரு சேயிங் எப்பவுமே வரும். இது ஜீசஸ் சொல்வாராம், ஐ வாஸ் thirsty and you gave me water. சொர்க்கத்துக்கு ஒருத்தனை அனுப்பிட்டு I was hungry and you fed me. I was thirsty and you fed me water. அந்த மாதிரி ஏதோ வரும். நான் பசிச்சிருக்கும் போது நீ எனக்கு கொடுத்த. அப்ப நீ எதுவும் செய்து கொள்வது உனக்காகவே. எனக்கு இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா தெரியல. எனக்கு இந்த கதை உங்க மொழியாக்கத்தை படிக்கும் போது எனக்கு இதெல்லாம் வந்துட்டு போச்சு. அவ்வளவுதான். எனக்கு சொல்றது கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, பட் எனக்கு இதை சொல்லணுமா இருந்தது. அதனாலதான் அவ்வளவு அப்பீலிங்கா இருந்தது ஒரு ஈஸ்டர்ன் மைண்டுக்கு, ஒரு இந்திய மனதுக்கு அது ரொம்ப அப்பீலிங்கா இருந்திருக்கிற கதைன்னு நினைக்கிறேன். ஓ, நன்றி ஜெயஸ்ரீ. ஆக்சுவலி வந்து இதுக்கு நன்றின்றதை தாண்டி எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இது எழுதி படிக்கிற உங்களுக்கு வந்து இதுல இருந்து நீங்க விரிச்சு எடுத்துறது தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து இட் கோஸ் டு யூ. அதுல இருந்தது வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தான். அது முடிஞ்ச அளவுக்கு சொன்ன அந்த கலோக்கியலா முதல்ல வந்து நான் 2மே கலோக்கியலா இருந்தது. அப்புறம் பார்த்தா அந்த மனிதனா சொல்றவது மட்டும் கலோக்கியல வச்சுட்டு அந்த கடவுளா பேசுறத ஓரளவுக்கு கொஞ்சம் எழுத்து தமிழ்ல நெருக்கமா வச்சுக்கலான்ற அளவுக்கு தான் அது ரொம்ப பெருசா யோசிச்சது. ஆனா நீங்க சொன்னது வந்து இன்னும் பல விதமான பார்வைகளை வந்து எனக்குமே கொடுக்கும்னு நினைக்கிறேன் போக போக. இது ஒரு இதுவான உங்களோட அந்த உக்தி இருக்கு இல்லைங்களா? அது பல விஷயங்களை நீங்க அன்டோல்டு, நீங்க ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், அது சொல்லப்படுகிற தொனியில பல விஷயங்கள் கம்யூனிகேட் ஆகும் இல்லையா? எனக்கு இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் போய் ஒரிஜினலையும் படிச்சேன் 2 தடவை. ஆனா எனக்கு வந்து உங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன நியூவன்சஸ் வந்து இட் அப்பீல் டு மீ மோர். நார்மலா என்னைக்குமே நமக்கு ஒரிஜினல் அப்பீல் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்லேஷனையும் படிப்போம். ஆனா எனக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் அப்பீல் டு மீ மோர்ங்கிறது வேறு சில சந்தர்ப்பங்கள்ல எனக்கு அதை சொல்லமா இருந்தது. என்னமோ ஒண்ணு அதுல எனக்கு ரொம்ப ரிலேட் பண்ணுச்சு. ஒரு சிறுகதையோட அதுதானே நம்மள பல இடங்கள்ல நம்மளா ஒரு வாசகனா சிந்திக்க வைக்கணும் இல்லையா? வேற வேற தளங்களுக்கு எடுத்துட்டு போறது. ஸோ அதனுடைய பர்பஸ் அச்சீவ்ட். ஆண்டி வேர் அச்சீவ் பண்ணாரா இல்லையா எனக்கு தெரியல, பட் யூ டிட் அச்சீவ் இட். Thank you. I'm very honored. அது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அப்படியே மொழியாக்கம் கிடையாது, ரீடெல்லிங் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படி வரும். அதனாலதான் அந்த மொழிபெயர்ப்பாளருக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வருது. he is part of the creation. சம்டைம்ஸ் he even இவரு பாமுக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் குரான் பாமுக்கு வந்து சொன்னாராம், அவர் வந்து அவருடைய மொழிபெயர்ப்பாளர் வந்து என்னை விட he has done a better job அப்படின்னு நோபல் பரிசு அந்த விருதுல ஏற்புரையிலே அவர் சொல்லியிருக்கிறாரு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னோட 2வது கேள்வி, நான் அப்படியே படிக்கிறேன், ஏன்னா வந்து எழுதுனது அப்படியே படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை மொழிபெயர்த்து எளிமையா சொல்லிடலாம். மேலைத்தேய மரபின் நம்பிக்கைக்கு உட்படாத ஆனால் கீழை மரபு முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுகிற மறுபிறப்பு என்ற முக்கியமான கருதுகோள் இக்கதையில் கையாளப்பட்டு அந்த புள்ளியிலிருந்து முழு பிரபஞ்சத்தில் ஒரு தனி மனிதனின் இருப்பின் வாழ்வின் பொருள் எவ்வாறு விரிவடைகிறது என்று கடவுள் விளக்குகிறார்.
ஆனால் மனித வாழ்வின் பொருளுக்கான இக்கதையில் வரும் கடவுளின் விளக்கம் நமது கீழை மரபின் உச்சத்தை தொட்டிருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? இதை நான் வந்து என்னுடைய ஸ்பீச்லயே நான் முன்னாடி கேட்டது. ஐ வண்டர் he is trying to explore or take us through that journey where everything culminates into okay, எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அது அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. பட் உங்களுடைய பார்வை இதுல நான் அந்த டிஸ்க்ளைமரோட நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, இதுக்கு இன்னொரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துறேன். எல்லாருக்குமே வேதாந்தம் தெரியும். வேதாந்தம் வந்து உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. முழுமையா நம்ம வந்து அதுக்கான டெக்ஸ்ட நம்ம தனியா முறைப்படி படிக்கலே தவிர கீழே மரபுல இருந்து வர்றவங்க எல்லாருக்குமே வந்து தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ங்கிற மாதிரி அடிப்படையில எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட். ஸோ இந்த இதுல வந்து தொட்டு இருக்கா அப்படின்னா அதையும் தொட்டு இருக்கு, ஆனா அதை தொட்டதை அதுவே வந்து மருத்துவம் இருக்குன்றதுதான் பார்வை. அதுதான். ஏன்னா அது நீங்களும் அவங்களும் ஜெயஸ்ரீ அவங்களும் சொன்ன மாதிரி அந்த கதையில அந்த ஒரு இடத்துல வந்து சொல்ல முடியும், நீ வந்து இந்த கதையில நம்ம நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓகே அது நீயும் நானுன்றது ஒண்ணு, ஆனா அந்த சாரி நீயும் நானுன்றது அந்த ஒரு வரி இருக்கு, ஆனா அந்த வரியில கடைசியா முடிக்கிறது நான் தான் நீதான் நான் அப்படின்ற ஒரு வர்றதுனால ரொம்ப பக்கத்துல வருது. ஆனா அது ஒரு குழப்பமாவே வச்சுட்டுதான் இருக்குன்றதுதான் எனக்கு புரிஞ்சது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல தவறுனது, நீங்க எடுத்து கொடுத்ததுனால சொல்றேன். இந்த மறுபிறவிகளை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுவுமே வந்து நம்முடைய வேதாந்த தத்துவத்துல மறுபிறவி அப்படிங்கிற கொள்கை இருந்தாலும் வேதாந்த தத்துவத்துல இல்ல, பொதுவாக கீழை மரபுல ஒரு நம்பிக்கை, மத நம்பிக்கை அல்லது கீழே இங்க இருக்கக்கூடிய அந்த கீழை மக்களினுடைய நம்பிக்கையாவும் அது இருக்கு. ஆனா அந்த வேதாந்த தத்துவம் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுக்குது. அந்த விளக்கம் வந்து நீங்க செய்யக்கூடிய கர்மம் வந்து பிராரப்த கர்மம், அப்புறம் சஞ்சித கர்மம், ஆகாமி கர்மம்னு 3 வகையா பிரிக்கப்படுகிறது. இப்ப ஒரு சஞ்சித கர்மம்ங்கிறது இட்ஸ் அ பேங்க் ஆஃப் ஆல் கர்மாஸ் ஆஃப் ஆல் ஜென்மாஸ் புட் டுகெதர். அதுல இருந்து எது ஃப்ரெக்டிஃபை ஆகுதோ, எந்த மாதிரி ஒரு கர்மா ஃப்ரெக்டிஃபை ஆகுதோ அதுதான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு பிறப்பை கொடுக்குது. அதுதான் அந்த ஃப்ரெக்டிஃபை ஆகிற கர்மத்துக்கு பேர் பிராரப்த கர்மம்னு பேரு. அப்புறம் அந்த பிறப்புல நீங்க செய்யக்கூடிய கர்மாக்கள் ஜாயின்ஸ் பேக் இன்டு த பேங்க், அந்த சஞ்சித கர்மத்துல. அது வந்து ஆகாமி கர்மம். இப்படி 3 வகையான கர்மங்கள் இருக்கு. இதுல ஒரு வேதாந்த மாணவர், அத்வைத வேதாந்த மாணவர் படிக்க எல்லாமே மாயை அப்படின்னு தான், அதாவது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ அப்படிங்கிறது சங்கரர் வாக்கு. அதாவது பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், ஜெகன் மித்யா. இந்த ஜெகத் அப்படிங்கிறது மித்யாதான், மாயை தான் இது. அப்போ மறுபிறப்புங்கிறது மாயை தான். மறுபிறப்புங்கிறது ஒண்ணுமே இல்லை, இருப்பது நீ மட்டும்தான், எல்லாமே மாயையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய விளக்கம், அதாவது வேதாந்தத்தினுடைய விளக்கம் வருகிறது. ஆனா இங்க இவர் கொடுக்கக்கூடிய விளக்கம், நீ ஏன் மறுபிறப்பு எடுக்கிறன்னா ஒவ்வொரு பிறவியா எடுத்து நீ முழுமை அடைந்து கணிய வேண்டும். அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆண்டி வியர் ஒரு குறைப்பட்ட ஒரு கருத்தா இருக்கு, ஒரு இம்மெச்சூர் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஏன்னா அவன் எப்பதான் முழுமை அடைவான்? எத்தனை 1000 கோடி பிறகு ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கேள்வி, பதில் கேள்வி நம்ம கேட்கறதா இருந்தா எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் முழுமை அடைவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அதுக்கான பதில் அதுல இல்ல. அது ஒரு சரியான விளக்கமாக எனக்கு தோணல, கடவுள் கொடுக்கக்கூடிய விளக்கம். உண்மையான விளக்கம் வந்து அத்வைதம் என்ன கொடுக்க அப்படின்னா, மறு ஜென்மம் எடுப்பதன் மூலமா ஒருத்தர் முழுமை அடைய முடியாது. நீங்க என்ன ஜென்மம் வேணா எடுத்துக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் நீங்க ராஜாவா பிறக்கலாம், அதுக்கு அடுத்த ஜென்மத்துல ஞானியா பிறக்கலாம், ஆனா நீங்க முழுமை அடைய முடியாது. முழுமை என்பது ஞானத்தின் மூலம் தான் வர முடியும். நான் யார் என்பதை அறிதல் மூலமா தான் முழுமை அடைய முடியும். அந்த இடத்தையும் அவரு தொட தவறிட்டாரோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தோணுது. கர்ம வினைகள் தீரணும் அப்படிங்கறதோடைய இத வந்து அந்த ஒரு கான்செப்ட் அங்க வரவே இல்லை. இன்னொன்னு கர்ம வினைகளை பிறப்பெடுத்து தீர்க்க முடியாது. எவ்வளவு கர்ம வினையை தீர்ப்பீங்க? இப்போ இந்த பிறப்புல வந்து நம்ம வந்து அமெரிக்கால வந்து குப்பை கொட்டணும் அப்படின்னு ஒரு கர்மம் இருக்குன்னா, இதுலயே நம்ம இருக்கிற எல்லா கர்மத்தையும் தீர்க்க முடியாது. கர்ம வினைகளை தீர்க்கறதுக்கு ஒரே வழி ஞானம் தான்.
ஏன்னா எனக்கு கர்மமே இல்லை, நான் கர்மத்துக்கு அப்பாற்பட்டவன். செய்வது வந்து இது பிரகிருதியின் மூலமாக செய்யப்படும். செயல்ங்கிறது மாயை தான் அப்படின்னு அறிந்து சும்மா இருக்கிறது, அதுதான் வந்து உண்மையான அறிவு. அதுதான் ஒரு மனை முழுமையடைய வைக்கும். இது வந்து அத்வைத்தனுடைய பார்வை. சோ அந்த பார்வையை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த கதையில வந்து பல இடங்கள்ல வந்து அவர் தவறுறாரோ. ஆனா அவர் வந்து சொல்ல வந்தது அத்வைதத்தை இல்ல. கதையில வந்து அவரு ஒரு கதையை வந்து அழகான ஒரு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உடைய ஒரு சம்பாஷணையா வந்து வைக்க நினைச்சிருக்காரு. அதுல வந்து அவர் வெற்றி பெற்றுட்டாரு. அந்த புகழ்பெற்ற கதையா மாறினதுக்கு அதுதான் காரணமா இருக்கும். ஆனா ஒரு கீழே மனது, ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரி அதை அப்ரோச் பண்ணும்போது அதுல இந்த பாயிண்ட்ஸ் இந்த இதெல்லாம் தேடுது இயல்பாகவே. இல்ல அது அப்புறம் வந்து இங்க இருக்கிற எல்லாமே வந்து உன்னோட ஒரு பார்ட் அப்படின்னு இருக்கும்போது நீ வந்து ரொம்ப ஹார்ம் பண்ணாத, நீ எல்லாருக்கும் நீ ஒருத்தருக்கு இன்பம் பண்ணா அது உனக்கே திருப்பி கொடுத்துக்கிற, உனக்கே எல்லாமே உனக்கே பண்ணிக்கிற அப்படின்ற அந்த பாயிண்ட் எல்லாம் அவர் தொட்டிருக்காரு. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா தொட்டிருக்காரு. ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கு. பட் கரெக்ட், இந்த நான் யாருன்னு நீங்க சொல்லும் போதுதான் வந்து சின்ன வயசுல, ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல ரமணர் வந்து நான் யாருன்னு கேட்டு ஞானம் வந்துச்சு அப்படின்னாங்க. நான் கூட வந்து படிச்சு முடிச்சுட்டு புக்கை மூடி வச்சு நான் யாருன்னு கேட்டேன், ஒன்னும் வரல. சோ கரெக்ட் தான். அது நீங்க சொன்ன உங்களுடைய சுவாமி தயானந்தா சொல்லுவாரு, நான் யாருன்னு கண்ண முடிக்கிறேன், ஸ்டூபிட். நீ சும்மா கேட்டுட்டே இருந்தாலும் வராது. நீ போய் வந்து அதுக்கான முறையான வந்து கல்வியை, அத்வைத கல்வி அடையணும். ஒரு முறையான குருவை தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையாம் உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக. அதாவது பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அவர்களிடம் இந்த ஞானத்தை நீ கேட்பாயாக, அவர்கள் உனக்கு அதை உபதேசிப்பார்கள். இது வந்து கீதையில கிருஷ்ணன் சொன்னது. சோ அப்ப அப்படி நம்ம போய் ஒரு ஞானாசிரியரை சரணடைந்து அவர் மூலமா நான் யாருன்னு அவர்கிட்ட கேட்கணும். நான் யாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும், நம்ம கிட்டே கேட்கணும். 1008 குழப்பமான பதில்கள் வரும். மிக்க நன்றி ஜெகதீஷ். விபி, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? ரொம்ப ரொம்ப தெளிவா உங்களோட வேதாந்த ஞானத்தினால எங்களுக்கு பல விஷயம் சொன்னீங்க. விபி, ரொம்ப அருமையான சிறுகதை. இதை வந்து உரையாடல் செய்ய வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. ஜெகதீஷ் நன்றி, விபி நன்றி. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கதையை எடுத்து பேசணுன்றதுக்காக, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததுக்காகவும், ஜெகதீஷ் உங்களுடைய பல நல்ல கருத்துக்களை நீங்க ரொம்ப தெளிவா சொன்னதுக்காகவும் மிக்க மிக்க நன்றி. நன்றி.